வணக்கம் மாணவர்களை. போன வீடியோவில் வந்து வடகரை நாடு மாத்திரம் பார்த்தோம். இப்போ வந்து அதே பாடலில் வந்து தென்கரை நாட்டோட வளத்தை பற்றி நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். சரியா? தென்கரை நாடு அப்படின்னா வளரும் காவில் முகில் தொகை ஏறும், பொன் மாடம் எங்கும் அகிர்புகை நாரும், குளிரும் மங்கையும் கொண்டலும் காக்கும், கோல்முறை மன்னர் மண்டலம் காக்கும், இளமின்னார் பொன்னரங்கில் நடிக்கும், முத்து ஏந்தி வாவி தரங்கம் வெடிக்கும், அழியுலாம் கொன்றை சூடும் குற்றால தென் ஐயன் தென் ஆரி நாடங்கள் நாடே அப்படிங்கிறது. வளரும் காவில் அப்படின்னா வளரக்கூடிய அப்படின்னு சொல்கிறது. கா அப்படின்னா சோலை. அப்போ சோலையில் தென்கரை நாட்டில் வந்து நீண்டு வளர்ந்த சோலையில் வந்து முகில் தொகை அப்படின்னா மேக கூட்டங்கள், தொகை அப்படின்னா கூட்டங்கள், ஏறும் அப்படின்னா ஏறுமா தங்கி செல்லக்கூடியது. சரியா? அப்போது வந்து எனது தென்கரை நாட்டில் உள்ள வந்து நீண்டு வளர்ந்த சோலையில் வந்து மேக கூட்டங்கள் வந்து தங்கி செல்லுமா. அடுத்து வந்து குளிரும் மங்கையும், மங்கை அப்படின்னா என்ன அப்படின்னா குளிரும் மங்கை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மயில். அடுத்து வந்து கொண்டல் அப்படின்னா மேகம். அப்போ எனது குளிரக்கூடிய மேகமும் குளிரக்கூடிய எனது இந்நாட்டில் வந்து தங்கி செல்லும். ரெண்டாவது லைன் சொல்கிறேங்க. வளரும் காவில் முகில் தொகை ஏறும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து தென்கரை நாட்டில் வந்து நீண்டு வளர்ந்த சோலையில் வந்து மேக கூட்டங்கள் வந்து தங்கி செல்லும். அடுத்து வந்து பொன் மாடம் எங்கும் அகிர்புகை நாரும். பொன் மாடம் அப்படின்னா என்ன அப்படின்னா பொன்னாலாகிய, இந்த நாட்டில் வந்து பொன்னாலாகிய மாடங்கள் தோறும் மாட மாளிகையில் எல்லா இடத்துலையும் அகில் புகை நாரும். அகில் புகை அப்படின்னா அது ஒரு வாசனை பொருள். சரியா? நாரம் அப்படின்னா நறுமணம் பரவி கொண்டு இருக்கும். அடுத்து வந்து குளிரும் மங்கையும் கொண்டலும் காக்கும். அடுத்து என்ன அப்படின்னா இந்த மாளிகைகளை வந்து மங்கை அப்படிங்கிறது மயில், கொண்டல் வந்து மேகம். அப்போ அந்த கார்காலத்தில் இருக்கக்கூடிய மேகங்களும் என்ன செய்யும் அப்படின்னா அந்த நாட்டை வந்து சூழ்ந்து காக்கும். மண்டலம் காக்கும்னா சூழ்ந்து காக்கும். சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா இன மின்னார் பொன்னரங்கில் நடிக்கும். இளமின்னார் அப்படின்னா என்ன அப்படின்னா மின்னார் அப்படின்னா பெண்களை குறிக்கிறது. இளமின்னார் அப்படின்னா பெண்களை பற்றி குடிக்கிறது. சரியா? இப்போ வந்து இளமின்னார் அப்படின்னா இந்த தென்கரை நாட்டில் வந்து பொன்னரங்கில் அப்படின்னா என்னது அப்படின்னா இளைய பெண்கள் வந்து பொன்னாலான அரங்கில் வந்து நடித்து மகிழ்வாங்களாம். சரியா? பொன்னால அரங்கில் வந்து இளைய பெண்கள் அப்படிங்கிறது வந்து பொன்னாலான அரங்கில் நடித்து விளையாடி மகிழ்ந்திருப்பாராம். அடுத்து என்ன அப்படின்னா முத்து ஏந்தி வாவி தரங்கம் வெடிக்கும். முத்து ஏந்தி அப்படின்னா முத்துக்கள். சரியா? அலைகளில் வந்து என்ன செய்யுமா இங்கே இருக்கக்கூடிய குளங்களில் வந்து அலைகள் அடித்து முத்துக்களை வந்து என்ன செய்யுமா ஏந்தி வரும் அப்படின்னா கொண்டு வருமா. வாவி அப்படின்னா குளம், தரங்கம் அப்படின்னா வெடிக்கும். அந்த முத்து வந்து என்ன செய்தான் வெடிக்குதான். அடுத்து வந்து அழி உளம் கொன்றை சூடும். அழியுளம் கொன்றை சூடும் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து கொன்றை அப்படின்னா கொன்றை மலர் பூவை சொல்கிறது. அழியுலாம் அப்படின்னா வண்டுகள் மொய்க்கின்ற அப்படின்னு. அழி உலாம் அப்படின்னா வண்டுகள் மொய்க்கக்கூடிய, கொன்றை சூடக்கூடிய குற்றாலத்தில் இருக்கக்கூடிய தென் ஐயன் அப்படின்னா என்ன அப்படின்னா தென் ஐயன் அப்படின்னா அந்த தென்கரை நாட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து என்ன செய்ய கொடுக்குது, சிவபெருமானக்கூடிய குற்றாலநாதர் வந்து வீற்றிருக்கார். அப்படிப்பட்ட நாடு தான் எங்களுடைய ஆரிய நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாடலில் என்னது அப்படின்னா வளரும் காவில் முகில் தொகை ஏறும், பொன் மாடம் எங்கும் அகிர்புகை நாரும் அப்படின்னா தென்கரை நாட்டில் வந்து நீண்டு வளர்ந்த சோலையில் வந்து மேகக்கூட்டங்கள் வந்து தங்கி செல்லும். அடுத்து வந்து பொன் மாடம் எங்கும் அகிர்புகை நாரும் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்நாட்டில் உள்ள பொன்னாலான மாட மாளிகையில் வந்து அகில் புகை வந்து நறுமணம் பரவி கொண்டே இருக்குமா. குளிரும் மங்கையும் கொண்டலும் காக்கும் அப்படின்னா இங்கே இந்த நாட்டை வந்து இம்மாளிகைகள் வந்து மயில்களும் கார்கால மேகங்களும் சூழ்ந்து காக்குது. இளமின்னார் பொன்னரங்கில் நடிக்கும். இளமின்னார் அப்படின்னா இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மன்னருடைய தென்கரை நாட்டில் வந்து நீதி தவறாது இருந்து காவல் காப்பர். அதே கோல்முறை மன்னர் மண்டலம் காக்கும் அப்படின்னா கோல்முறை அப்படின்னா செங்கோலை ஏந்தி, மன்னர் அப்படின்னா மண்டலம் காக்கும் அப்படின்னா அந்த நாட்டை காக்கக்கூடிய, சரியா, தென்கரை நாட்டை வந்து காக்கக்கூடிய மன்னர் வந்து இருக்கக்கூடியது. சரியா? அதான் செங்கோலை கொண்ட மன்னர் வந்து நாட்டை வந்து நீதி தவறாமல் காவல் காக்குறாங்க. அதுதான் தெரியுது கோல்முறை மன்னர் மண்டலம் காக்கும்னு. இளமின்னார் அப்படின்னா அந்த மன்னனுடைய அரண்மனையில் வந்து இளம் பெண்கள் வந்து பொன்னாலான அரங்கில் வந்து நடித்து மகிழ்ந்து விளையாடி இருப்பாங்க. அடுத்து வந்து இங்குள்ள குளங்கள் ஏந்தி வாவி தரங்கம் வெடிக்கும் அப்படின்னா இங்குள்ள குளங்களில் வந்து அலைகள் முத்துக்களை வந்து ஏந்தி வருமா.
அப்படி அலைகள் வரும்போது கரையில் மோதும்போது தரங்கம் வெடிக்கும், முத்துக்கள் சிதறி வெடிக்குமா. சரியா, முத்து ஏந்தி வாவி தரங்கம் வெடிக்கும். அழியுலாம் கொன்றை சூடும் குற்றால தென் ஐயன் தென்னாரி நாடங்கள் நாடே. அழியுலாம் அப்படின்னா வண்டுகள் மொய்க்கக்கூடிய கொன்றைப்பூ சூடிய குற்றாலத்தில் இருக்கக்கூடிய தென்னையன் அப்படின்னா சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம்தான் தென்னாரிய நாடு. அப்படிப்பட்ட நாடு தான் எங்களுடைய நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீ உன்னோட புக் பேக்லேயே பார்த்துக்கோ, பக்க எண்ணிலேயே 35 இருக்குதுல்ல, அதில் வந்து பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து எப்படி பிரிக்கும் அப்படின்னா ஈன்ற அப்படின்னு இருக்குது. அப்போ ஈன்ற அப்படின்னா ஈன் கூட்டல் இர் கூட்டல் அப்போ ஈன் அப்படின்னா பகுதி கட்டளையிடுற மாதிரி இருக்குது. இரு வந்து இறந்த கால இடைநிலை, வந்து பெயரச்சு விகுதி. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அடுத்து வந்து புணர்ச்சி விதி. இப்போ வந்து செங்கயல் அப்படின்னு சொன்னோம்ல, செங்கயல் அப்படின்னா எப்படி பிரிப்போம் அப்படின்னா செம்மை கூட்டல் கயல் அப்படின்னு பிரிப்போம். அப்போ இதில் வந்து என்னது அப்படின்னா மை விகுதி போயிடுது. அப்போ ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி காணாமல் போயிடுது. அடுத்து என்ன இருக்குன்னா செம் கூட்டல் கயல் அப்படி இருக்குது. அப்போ அந்த அப்படிங்கிறது வந்து முன்னின்ற, ரெண்டாவது இது வந்து முன்னின்ற மெய் தெரிதல். அந்த மகரம் வந்து என்ன செய்யுது, ஞகரமான ககரத்திற்கு இனமான ஞகரமாக மாறுது. அதான் என்னது மாறி என்னது செங்கயல் அப்படின்னு மாறுது. சரியா, செங்கயலுக்கு வந்து ஈறுபோதல் முன்னின்ற மெய்திரிதல். அடுத்து வந்து அகிர் புகை அப்படின்னா 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை அகிலால் ஆன ஆள் வீதி வந்திருக்கிறதுனால 6ஆம் வேற்றுமை. அடுத்து வந்து மங்கையும் கொண்டலும் அப்படின்னா எண்ணுமை. இப்போ வந்து இரவு பகல் அப்படின்னா அந்த விகுதி வந்து வெளிப்படையாக வரல. அப்போ வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எண்ணுமை. சரியா, அடுத்து வந்து கொன்றை சூடி அப்படின்னா 2ஆம் கொன்றையை சூடி, அந்த ஐ வந்து வேற்றுமை விகுதி வந்ததுனால 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறது. சரியா, அப்போ வந்து இதில் வந்து எனக்கு வந்து இந்த பாடலில் வந்து தென்கரை நாட்டில் வந்து நீ என்ன எழுதி அனுப்புகிற அப்படின்னா தென்கரை நாட்டோட வளத்தை பற்றி, தென்கரை நாட்டின் இயற்கை வளத்தை குறிப்பிடுக அப்படின்னு உன்னோட புக் பேக்கில் இருக்குது. அந்த பாடலுடைய பொருளை வந்து எழுதிக்கோ, பக்க எண் 35 வந்து எழுதிக்கோ. அடுத்து என்ன எழுதுற அப்படின்னா ஒரு குருவினா இருக்குது. என்ன அப்படின்னா வளரும் காவில் முகில் தொகை ஏறும் அப்படின்னு கொஸ்டினை வந்து எழுது. அது வந்து 2 மார்க்ஸ். அது என்ன எழுதணும் அப்படின்னா வளரும் காவில் முகில் தொகை ஏறும் அப்படின்னா தென்கரை நாட்டில் வந்து நீண்டு வளர்ந்த அந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, அதை வந்து எழுதிக்கோ. சரியா, எது அப்படின்னா மேக கூட்டங்கள் தங்கி செல்லும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாத்திரம் எழுதிக்க. அதுக்கு எந்த கொஸ்டின் அப்படின்னா வளரும் காவில் முகில் தொகை ஏறும் பொன்மாடம் எங்கும் அகிர் புகை நாரும் அடிக்கோடிட்ட தொடர் குறிப்பிடுவேன என்ன அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட புக் பேக் கொஸ்டின் இருக்குது. அப்போ நீ என்ன எழுதணும், 2 லைன் உன்னுடைய பக்க எண் 35 தென்கரை நாட்டில் ஃபஸ்ட்டு 3 லைன் தென்கரை நாட்டின் நீண்டு வளர்ந்த சோலையிலேருந்து செல்லும் வரைக்கும் எழுதிக்கோ. மொத்தம் 2 கொஸ்டின் தான். ஒன்று வந்து குருவினா என்னது வளரும் காவில் முகில் தொகை ஏறும் பொன்மாடம் எங்கும் அகிர்முகை நாரும், அதில் உள்ள பொருளுக்கு தொடர் குறிப்பிடுவேன என்னன்னு கேட்டால் இந்த 3 லைன் எழுதிக்கோ. அடுத்து என்ன எழுதுற அப்படின்னா தென்கரை நாட்டோட இயற்கை வளத்தை குறிப்பிடுக அப்படின்னா அந்த பாடல் வந்து தென்கரை நாட்டினுடைய பாடலுடைய பொருள் ஃபுல்லாக எழுதி அனுப்பு. சரியா, அடுத்து வந்து இந்த இலக்கண குறிப்பு பகுபத உறுப்புகளும் புணர்ச்சி விதி இது மாத்திரம் எழுதி அனுப்பு. நன்றி மாணவர்களே. மீண்டும்